வணக்கமுங்க. நல்ல விஷயத்த பேசுனா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிற நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஓகே நண்பா, அந்த வகையில் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். அதாவது பேச்சு, மற்றவங்கள பேசுறது எந்த ஒரு நிலையிலும் யாராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் கூட ஒரு நம்ம ஒரு லிமிட், அந்த லிமிட்டுக்கு மேலே அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசிடக்கூடாது. ஏன்னா பேசின வார்த்தைகளை திரும்ப நம்ம பெற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஆத்திரத்தில் தப்பாக பேசிடுவீங்க, ஆனால் மறுபடி பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்ப்பீங்க, அட தேவையில்லாமல் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு. மறுபடி மன்னிப்பும் கூட கேட்டுருவீங்க அவங்க கிட்ட, பேசுனது தப்புது அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்னதான் மன்னிப்பு கேட்டாலுமே நீங்க பேசின அந்த வார்த்தை, அந்த சூடுகள் அவங்க மனசுல இருந்து எப்பவுமே அழியாதுங்க. ஸோ அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க ஒருத்தங்களை அடிச்சிட்டிங்கன்னா கூட அவங்க மறந்துடுவாங்க. நீங்க 2 பேரும் ஒன்று சேரும்போது அந்த அடி மறந்துடுவாங்க. அடிதடி நடந்தா கூட, ரத்த வெள்ளம் ஆனா கூட அதை நீங்க மறுபடியும் ஒன்று சேரும்போது அதை மறந்துடுவாங்க. பட் ஆனால் தவறான வார்த்தைகளை எடுத்தெறிஞ்சு பேசிட்டீங்கன்னா எந்த காலத்துக்குமே அந்த தவறான வார்த்தைகளும் அவங்க மனசுக்குள்ள ஒரு சோடுகளாக தான் இருக்குமா ஒழிஞ்சு அது அவங்க மனசை விட்டு போகவே போகாது. ஸோ அதுக்குத்தான் சொல்கிறது, யாராக இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நிதானமாக பேச வேண்டும். ஒரு லிமிட்டுக்குள்ளே பேசணும். பேச வேண்டிய இடத்துல பேசணும். பேசாமல் இருந்தோம்னாலும் நமக்கு மரியாதை கிடையாது. பட்டு தவறான வார்த்தைகளையோ அல்லது ஒரு லிமிட் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு பேசணும்னா அந்த அளவுக்கு தான் பேசணும். அதுக்கு மேலே யாராக இருந்தாலும், நம்மளுடைய எதிரியாக இருந்தாலும் அந்த லிமிட்டு தாண்டி பேசிட்டோம்னா பின்னாடி நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. வார்த்தைகளை இறைச்சிட்டோம்னா திரும்ப பொறுக்க முடியாது நண்பா. எதுவாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும் நீங்கள் செலவழிச்சது திரும்ப சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் நல்ல ஒரு மனிதர்களை நீங்கள் இழந்துடுறீங்கன்னு வைங்க, திரும்ப அவங்களுடைய அன்பை பெறது மிக மிக கஷ்டம். ஸோ எந்த இடமா இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த நிலைமையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசணும். நல்ல விஷயங்களை பேசும்போது யோசிக்க தேவையில்லை. கெட்ட விஷயங்களையோ அல்லது மற்றவங்களை தவறாக பேசும்போதோ யோசிச்சு நிதானமாக பேசணும். பேசாமல் இருக்கும் வரை ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை வருது, நம்ம பேசி ஆகணும் நிலைமை அப்படிங்கும்போது அமைதியாக போயிட்டிங்கன்னா அது இதை விட நல்ல விஷயம். ஒரு அமைதியை கடைபிடிக்கும் போது அந்த பிரச்சனையே நம்மளை கடந்து போயிடும், நம்மளை கடந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம தேவையில்லாமல் கெட்ட விஷயங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படிங்கிற திருக்குறளிலே சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் ஒருத்தங்களை தீயில சுட்டுட்டிங்கன்னா கூட அந்த புண் ஆறிடும். அதுவே நாவினால், வார்த்தையினால், தீய வார்த்தைகள்னால ஒருத்தங்களை சுட்டுட்டிங்கன்னா அது எந்த காலத்துக்கும் அழியாது அப்படிங்கிறது தான் அந்த குறளையே சொல்லியிருக்காரு. ஸோ எப்பவுமே இந்த குறளை நம்ம முன்னாடி சொல்லிட்டு அதுக்கான பொருள் சொன்னோம்னா மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி தான் அதனுடைய பொருளை நம்ம அன்றாட வாழ்க்கை முறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதன் வழியாக திருக்குறளை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது போன்ற நல்ல விஷயங்கள் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வெள்ளக்கோவில் முருகேஷ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பத்துலேருந்து நல்ல சப்போர்ட் தான். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா இப்போது கடந்த சில காலமாக பார்த்திங்கன்னா மீடியாவில் எல்லாம் கெட்ட விஷயங்களுக்கும் கவர்ச்சியான விஷயங்களுக்கும் தான் வியூஸ் போகுதா ஒழிஞ்சு சப்போர்ட் கிடைக்குதா ஒழிஞ்சு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்கிறவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதில்ல. நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காத காரணத்தினால் அவங்க ஒரு இதை கண்டினியூ பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ நான் அந்த தவறை செய்யவே மாட்டேன். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி நண்பா. மீண்டும் நல்லதொரு காணொலி. அதுவரை நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ்.